ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி காயு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறமா சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ நானும் அம்மா பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா மாலதி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சண்டே நைட்டே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்து காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு கிளம்பி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாலதி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ 7:30 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பஸ் வந்து ஏறிட்டோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரே பஸ்ஸாக போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு காங்கேயத்தில் வந்து இறங்கிட்டோம். பழனியிலேருந்து காங்கேயம் போய் இறங்கிட்டு காங்கேயத்துலேருந்து நம்ம நார்மலாக போகிற டவுன் பஸ் அந்த 5ஆம் நம்பர் பஸ்ஸில் போனால் தான் அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம போக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஈங்கூர். ஸோ அங்கே தான் நம்ம வந்து போய் இறங்கணும். அங்கே இறங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோவில் தான் நம்ம போகணும். உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும். அங்கே வந்து பஸ்ஸெல்லாம் இன்னுமே வந்துட்டு விடலை. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிற ஏரியா அது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து எப்போவுமே போனோம் ஆட்டோவில் தான் போகணும். ஸோ மாலதி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா துரு பஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரே பஸ்ஸில் போய் இறங்கி ஆட்டோவில் போயிடலாம். இல்லைனா பழனிலேருந்து காங்கேயம் போய் காங்கேயத்துலேருந்து டவுன் பஸ் ஏறி அப்புறம் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே வந்து நம்ம போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலதி வந்து எங்களை வந்துட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லி வெல்கம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தா. ஸோ அவளும் அவங்க அண்ணி வீட்டுக்கு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெக்கரேஷன் வேலையும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு உள்ளே போயிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருந்தா. எல்லாமே மீஷோவில் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தா. ஸோ எல்லாமே அந்த பலூன் எல்லாமே ஊதி அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும், இதுதான் நான் போடுவேன்னு சொல்லி போட்டிருக்கா. ஒரு 2 ட்ரெஸ் காமிச்சதில்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இதுதான் வேணும்னு சொல்லி போட்டா அப்படின்னு சொல்லி மாலதி சொல்லிட்டு இருந்தா. முடிஞ்சுக்கோள் தண்ணி இருக்கா அவளுக்கு ஊட்டிதான் கொடுங்க. செயினை கொடு எனக்கு தெரியா. ஏன் பாப்பாக்கா இல்லை எனக்கு கொடு. ஐயோ பாப்பாக்கா கையில மருதாணி. இது என்னடா இது? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் தங்கச்சியும் அப்படியே வந்துட்டு வேகமாக வந்துட்டு அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்கிள் தீம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு பூராமே அனிமல்ஸு அந்த செட்டப்பில் தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டெக்கரேஷனில் ஓரளவுக்கு வந்து மாலதி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பாப்பா கிட்டே வந்துட்டா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே வந்துட்டு எல்லாமே வாங்கி வச்சுருந்தா. ஆனால் அந்த டைமில் வந்து இதெல்லாம் போடலை. எல்லாமே வந்து அவசரத்தில் மறந்துட்டேன்னு சொல்லி இந்த டைமில் எல்லாமே போடணும்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே பேண்டு, பின்னாடி ஏஞ்சலுக்கு அந்த பட்டர்ஃப்ளை செட்டப்பு, தலையில் மாட்டுறது எல்லாமே வந்து டைம் போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இருந்தா. இது ரொம்ப நாளாக இருந்தனால அந்த பட்டர்ஃப்ளை வந்து லைட்டாக மடங்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் போடும்போது பாப்பா பேசாமே இருந்தாள். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போலாம் ரொம்ப கசகசன்னு அழுதுகிட்டே இருந்தாள். இப்போ எல்லாமே வந்து அவளுக்கு வந்து போட்டால் அமைதியாக அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பா. ஸோ அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணதும் அவங்க ஃப்ரெண்டோட பாப்பா வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னையும் பிரினிகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி க்யூட்டாக அழகாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேக் பக்கத்தில் நிற்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தா. அவள் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தொட்டு வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. என்னடி நீ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்குறியா, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு டோரா தீமில் தான் வந்து கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் டோரா புஜ்ஜி தான் பார்த்துக்கிட்டே இருப்பா பாப்பா. இப்போ இருக்க எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு டோரா புஜ்ஜி இல்லை ஏதோ இந்த சிங்சாங் இந்த மாதிரி தான் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்த்டேக்கு வந்துட்டு மாலதியோட சின்னத்தை அப்புறம் அவங்க நாத்தனார் அவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களோட கிஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் லைவாக பாருங்கள்.
ஆமா அவங்க தான். எடுத்துருப்பா போட்டோ. நான் வீடியோ எடுக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன். வேற லெவல். வாங்க வீட்டுக்கு வாங்க. அச்சிக்கான் எப்படி சரி அட சிரி காஸ்தாரே சிரி சிரி. அங்க இங்க பாரு இங்க பாரு. ஏய் சேலையெல்லாம் ஆக்கி வச்சிருக்கீங்க. சாரிடா அண்ணா இன்னும் வச்சுட்டாங்க. போட்டோ எடுக்கறாங்க. அங்க பாருங்க ரஜகன்யா அங்க அட்ட பாரு இங்க பாருங்க அவன் பாக்குறான் தலையில இருக்க கொண்டாடி நான் உருளைங்க. அண்ணா இந்த மாமு வாங்க இங்க வர ரெடியா அவளும் கொடுத்து முடிக்கும். ஏய் சாப்பிடு. யாரு இது ஒரு புள்ள காயில வச்சிருக்கா என்ன செல்ல இருக்கு. நீ ராச்சி நடி போட்டோ எடுக்கறதா. போன கீழ இருக்குங்க இது வரைக்கும் தெரியும் கீழ இருக்குமா? எடு கையில நான் வச்சுக்கிறேம்மா, தரேம்மா உங்களுக்கு. எனக்கு அப்படி பாரு ஏய் இங்க பாரு. ஏய் கீழே பாரு. வேணும்னே பண்றாப்பா. ஏய் அடேங்கப்பா. எப்படி கொடுத்து எப்படி எடுக்கிறாங்க பாரு. பிடிங்கம்மா, இப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கையில வச்சிருக்காரு. ஜோக் வச்சுக்கோ ஜோக்ல ஆ ஆ ம் இங்கே உங்கள் கையில் இருக்குதாம்மா, வேணுமாம். இங்கே பாருடா. அவ இங்க பாரு. எப்படி சிரிக்கணும், எப்படி சிரிக்கணும், சிரிக்கணும், சிரிக்கணும். சிரிச்சு காமி ஒரு தடவை. அதெல்லாம் வாங்கிட்டான். வந்துருச்சுடி. நீங்க வாங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க.
ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேமு அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே கொடுத்தாங்க. என்னோடய கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆன்லைனில் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து கிட்ஸ் விளையாடுற மாதிரி ஊஞ்சல் தான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியர்பை கொரியர் சர்வீஸ்க்கு வந்துருச்சு. ஆனால் வந்து அவங்க டெலிவரி வந்து பண்ணலை. சரி ஓகே, நம்ம வந்து இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கொடுத்த ட்ரெஸ்ஸு ஒவ்வொன்றா வந்து பாப்பாவுக்கு போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாப்பா வந்து ரொம்ப காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சனால ரொம்ப ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த புஸ்ன்னு இருக்கிற மாதிரி உள்ளே வந்து அந்த நெட் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எல்லா ட்ரெஸ்ஸு போடும்போதுமே வந்துட்டு அவள் ரொம்ப அழுதா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து போடும்போது தான் வந்துட்டு அவள் அழுகிறதே வந்து நிப்பாட்டினா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2-3 ட்ரெஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வேண்டாம், போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டு விடலை. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டப்போ ஓரளவுக்கு அழுதா. அப்புறம் வந்து 2வது ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த சாஃப்டான ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறமா வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு மாற்றலை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து ஓப்பன் பண்ணியும் வந்துட்டு பார்த்துட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேடம்க்கு வந்து ஃப்ரீயான மாதிரி இருந்திருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவள் நார்மலாகவே வந்துட்டு ஆனா. அது வரைக்கும் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாலும் எல்லோரும் வந்து அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனால 2 ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு காமிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம் நாங்கள் வந்து போடவே இல்லை. எடுத்து வச்சுட்டு அப்புறமா வேறு ஏதாவது டைமில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. இது வந்து நல்லா சாஃப்டாக அந்த ஹேண்ட்பேக் வேறு கொடுத்தோன்னே மேடம் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. காசு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டாக வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் பாப்பா வந்து இந்த அழுதுகிட்டே போட்டா இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா மாலதியோட அண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தோன்னையும் நல்லா இருக்குது, இது யார், சஸ்விகா அப்படின்லாம் சொல்லி க்யூட்டாக பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்னொரு நாத்தனார் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு அழுதுகிட்டே இருந்தா இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் வந்து அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலதியோட சின்னத்தை வந்து வாங்கிட்டு வந்தது. இன்னொரு ட்ரெஸ்ஸுமே வாங்கியிருந்தாங்க. அது வந்து இப்போ போட்டு பார்க்கல. இப்போ இந்த பிரிச்சுட்ருக்க டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலதி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்த டாய்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்துட்டு குழந்தைங்க வந்து வேறு இந்த டிவி, செல்லு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல ஒரு டாய்ஸு. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம் போட்ட வேலோட கீழே வந்து அந்த 6 விளக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பாப்பாவுக்கு ப்ளஸ் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கும். ஏன்னா அவளுக்கும் வந்து 2 நாள் கழித்து பர்த்டே வருது இல்லையா, ஸோ 2க்கும் சேர்த்து வந்துட்டு கொடுத்தாங்க. மாலதின்ட்டு எல்லாமே அவளுக்கு கொடுத்தா எனக்கு எங்கே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாலதியோட அத்தை அவங்க அப்பாயி கொடுத்த அந்த டாக்டர் செட்லேருந்து ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அடுத்து வந்து என்னோடய கிஃப்ட் வந்து அன்றைக்கே போய் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து அன்றைக்கே வந்துட்டு அதை கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லாதனால அதுக்கப்புறமா நீங்கள் மெதுவாக கட்டி எனக்கு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கட்டி அதுக்கப்புறம் பாப்பாவை உட்கார வச்சு ஊஞ்சலில் ஆட வச்சு அதை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு. இதை கொடுத்த எல்லா கிஃப்ட்டுமே எப்படி இருந்துச்சு, பாப்பாவோட செலிப்ரேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நாங்கள் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.